ஹாய் காய்ஸ். அப்பா அதான் எந்திரிச்சோம். ஸோ நான் வந்து ப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டுருக்கோம். நான் வந்து இந்த புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அது என்னென்னா, நிறைய பேர் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கல்ல யூடியூப் சேனலு, அவங்களுக்கு வந்து வியூஸ் போகலனாலும் ஒரு 2 வியூஸ் போனாலும் இல்லை ஒரு 4 வியூஸ் போனாலும் அதை நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் வீடியோ போட போகிறீங்கன்னா ஒரு சில நேரத்தில் 2 வியூஸ் கூட போகலாம், 4 வியூஸ் கூட போகலாம், வேறு வழி கிடையாது. அப்படிங்கிறது வந்து அது அப்படி வந்தாலுமே அடுத்தடுத்து நீ வந்து வீடியோ அதை பற்றி யோசிக்காமல் வீடியோ போடுற மாதிரி உனக்கு மனப்பான்மை வேணும். அப்போ தான் வந்து நீ வந்து இன்னும் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க முடியும். நீ அந்த ஒரு 2 வியூஸ் 4 வியூஸை பார்த்து மன உளைச்சலாகி நிப்பாட்டிட்டேன்னா ரொம்ப கஷ்டம் யூடியூப்பில். ஸோ நீ வந்து அதை பார்க்காம அடுத்தடுத்து நீ வந்து அந்த வியூஸ் போனதை விட்டுட்டு அடுத்தடுத்து நீ வீடியோ போட்டுக்கிட்டே இரு. அது 2 வியூஸ் 4 வியூஸ் அடுத்தடுத்த வீடியோக்கு வந்தாலும் பரவாயில்ல, நீ செய்கிறத செஞ்சுக்கிட்டே இரு. அதை சொல்லணுன்னு தான் சரி காலையிலேயே இது உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு காலையில் உள்ள நம்ம வீடியோ எடுத்து. ஸோ அதனால தான் வந்து இது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து விட்டுறாதீங்க, வீடியோ போட்டால் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருங்க. நானும் அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம விளாக் வந்து இன்னும் முடியலை, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. நம்ம இன்றைக்கி எங்கெங்கே போக போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ தான் எந்திரிச்சேன், ஸோ அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது குரல். ஸோ நம்ம ஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பவும் நம்ம விளாக் கண்டினியூ பண்ணுவோம். வெல்கம் டு விஎல் விளாக்ஸ். ஹாய்ங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 நாளாக நம்ம வீடியோவே போடல. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தலைவர் ரொம்ப முக்கியமான விஷயமா ராங் ரூட்டில் ஃபோன் பேசிட்டே போகிறாரு. நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஒரு பெரிய வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ பார்த்து போனால் நல்லாயிருக்கும். தலைவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. பாகுபலி அப்படிங்கிற மாதிரி படம் எடுத்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும் போல் இருக்குது. ஏன்னா இந்த பக்கமும் வண்டி வரும், இந்த பக்கம் ஆப்போசிட்லேயும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லெஃப்ட்டில் மட்டும் ஆப்போசிட்டில் வராமல் ரைட்லேயும் ஆப்போசிட்டில் வருவாங்க சில நேரத்தில். அதாங்க பிரச்சனை இந்த ரோட்டில். தலைவர் இங்கே பாருங்கள், இவங்கள பாருங்கள், அண்ணன் என்னவோ பண்ணிகிட்ருக்காப்புல. சைடு மிரரை வச்சுட்டு சைடு பக்கம் ஒரு பக்கம் கழுத்து வலி மாதிரி திரும்பி பார்க்குறாரு. என்ன பிரச்சனைன்னு தெரில. இந்த பாருங்கள், திரும்பி பார்க்குறாப்புல பாருங்கள். நம்ம கூடவே வரோன்னு பார்க்குறாரா இல்லை நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்குறாரா? சைடு மிரர்னு ஒன்று இருக்குங்கிறதே மறந்துட்டார் வண்டியில். ஸோ அதாங்க நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், அந்த நம்ம 2 நாளாக வீடியோவே போடலைங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கேயுமே வந்து எந்த வேலையுமே இல்லை நமக்கு. ஏன்னா மாத சம்பளம் தான். ஸோ நமக்கு வந்து வண்டி டெலிவரி ஏதாச்சும் இருந்தால் மட்டும்தான் வண்டி போகும், இல்லைனா வந்து நமக்கு கம்பெனியில் தான் வேலை. ஸோ நம்ம இங்கேயே இருந்ததுனால மேக்ஸிமம் நமக்கு இங்கே வெளியில் வேலை போகல. எங்கேயுமே ட்ரிப்பு போயிருந்தால் உங்களுக்கு விளாக் போட்டிருப்பேன், உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இன்றைக்கி தான் நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஈவினிங் டைமு கேகே நகர்கிட்ட நம்ம குடோன் போகிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம கேகே நகர் போயிருக்கிறதுலாம் குடோன் வீடியோலாம் நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து லென்த்து வீடியோவில் வந்து ஒன்று வந்திருக்கும், இதை நான் காட்டியிருக்கேன். இருந்தாலும் சரி நம்ம இந்த இவ்வளோ தான் போகிறோம், சரி இது கூட நம்ம அடுத்து நெக்ஸ்ட் டைம் எப்போ வெளியில் போகிறோன்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ போகும்போது சரி சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விளாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஏன்னா இதுவே எப்படியா இருந்தாலும் ஒரு 24 நிமிஷம் தான் வருது. நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம். சில இது வந்து சின்னது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலுமே நமக்கு வந்து 30 நிமிஷம் 54 அந்த மாதிரி தான். நம்ம 1 மணி நேரம் அந்த மாதிரி தான். ஏன்னா அடித்தா லாங்கு தான் போய் போடுற மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இருக்கிறதே இப்போ சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு போடுவோம். ஏன்னா அடுத்து நெக்ஸ்ட் டைம் எப்போ வெளில போகிறோன்னு தெரியல. ஸோ நமக்கு உங்களுக்காண்டி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்.
ஸோ அதான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காவேரி. இங்கே பாருங்கள் காவேரியோட அழகை. காவேரி தாய் வந்து விட்டால் திருச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போன வாட்டியே சொன்னேன் அட்ரஸ் மாதிரி போயிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பார்க்குறேங்க தண்ணியவே காணுங்க. நீங்களும் பாருங்களேன் கீழே ஏதாவது தண்ணி இருக்குதானே, உங்களுக்கு எதாவது தெரியுதா? எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இன்றைக்கி கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக வெயிலெலாம் ரொம்ப அடிக்கலை, நார்மலாக தான் இருந்துச்சு. அதனால் நம்ம செல் இப்போதைக்கு எதுவும் கோளாறு கொடுக்கல. வரக்குள்ள என்னன்னு தெரில, ஏன்னா வண்டி ஹீட்லேயே வந்து அது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு காவேரி பாலம் போயிட்டுருக்கோம். செல்லு நார்மலாக தான் இருக்குது. போகும்போது என்னென்ன அட்டகாசம் நடக்க போதோ, வரக்குள்ளே ஆரம்பத்துலேயே ஒன்று ஆயிடுச்சு. ஸோ இன்னும் என்னென்னா பார்க்க போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். வந்து இன்னொரு விஷயங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போவங்களாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2K கிட்ஸ் பசங்களே என்ன செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க தான். மிடில் கிளாஸ் பசங்க கஷ்டப்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலுமே இந்த காசு பணமாக இருக்கட்டும், அதாவது எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு மீடியமான பசங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அதாவது அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தயாராக இருப்பாங்க. பண உதவிக்காக இருக்கட்டும், எல்லா உதவிக்குமே இருக்கட்டும் ரெடியாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிற அந்த பசங்களுக்கு வந்து, அதாவது அவங்க வீட்டில் உள்ளவங்க நீ வந்து பண்ணு, நாங்கள் ஒத்துழைப்பு தரோம், நீ வந்து உனக்கு பண உதவி கேட்டாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஃபேமிலியில் அந்த பசங்களை வந்து கொஞ்சம் ஊக்குவிப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிற பசங்களுக்கு நான் வந்து ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பசங்களை சொல்ல, ஏன்னா நானும் மிடில் கிளாஸ் தான். நான் அவங்கள வந்து இதில் சேர்க்கலை. அந்த அவங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பசங்க வீட்டில் சொல்கிறேன். அந்த மாதிரி பசங்களை என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்க வந்து உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவங்களாக போயிட்டு ஏதாச்சும் வந்து ஒரு குழியில் விழுந்துட்டு, இல்லை ஏதோ ஒரு பழக்கத்தை, சரக்கு போதை பழக்கமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சரியில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இவங்களே வந்து ஏற்படுத்திக்கிட்டு வீணாக போயிட்டு கடைசியில் பார்த்தா நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா. அதாவது இந்த லவ் அந்த மாதிரிலாம் போயிட்டு அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிடுச்சுன்னா, எனக்கு வந்து வாழவே பிடிக்கல, எனக்கு வந்து வாழவே கஷ்டமாக இருக்குது, நான் வந்து எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, நான் அவ்வளோ கஷ்டம், என்ன மாதிரிலாம் எவனும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டான், நான் வந்து இனிமேல் எதுக்கு வாழணும் இந்த உயிரை வச்சுட்டு அப்படின்னுங்கிறவங்க மாதிரி அந்த பசங்களாம் வந்து அந்த மாதிரிலாம் சில பேர் பேசுகிறாங்க, யோசிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு இதில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களை பார்த்தேன். அவனுமே அதுதான் சொல்கிறான், வந்து எனக்கு வந்து வாழவே பிடிக்கல, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பசங்களுக்காண்டி இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன். இவங்கள விடவா நீங்களாம் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை யோசிச்சு பாருங்கள். நமக்காவது சப்போர்ட்டுக்கு அவங்கவுங்க அப்பா அம்மா வந்து இருக்காங்க. எனக்கெலாம் வந்து யாரும் சப்போர்ட்டு கிடையாது, நானாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா சப்போர்ட்டாக இல்லையா அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மாதிரி சப்போர்ட்டு இல்லாதவங்க மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வீட்டிலே எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு தராங்க. இங்கக்குள்ளே அவங்களே அதை கெடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணுக்காண்டியும் இல்லை ஒரு போதைப் பொருளுக்காண்டியும் அவங்களே வந்து வீணாக்கிக்கிட்டு கடைசியில் வந்து எனக்கு வாழ பிடிக்கல, கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அந்த பசங்களுக்காண்டி தான் இப்போ நான் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். இவங்களோடவா நீங்களாம் கஷ்டப்படுறீங்க சொல்லுங்கள். அவங்களுக்குலாம் யாருமே வந்து உதவி கிடையாது, அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் அந்த வீடியோ காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இவங்கள விடுவாங்க, நீங்களாம் வந்து கஷ்டப்படுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இவரெலாம் பார்த்தீங்கன்னா 2 கை 2 கால் வந்து இதான். அதை பற்றி அவர் யோசிக்காமல் அவர் வந்து உழைச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவர் உழைச்சி சாப்பிட்றாரு. நம்ம கை கால் கடவுள் நல்லா கொடுத்துமே நம்ம யாரோ ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு அவங்க எனக்கு அதை பண்ணலை, இவங்க வந்து எனக்கு ஓகே சொல்லலை, இவன் வந்து எனக்கு அதை செஞ்சுட்டான், இவன் வந்து எனக்கு இதை பண்ணிட்டான்னு சொல்லி அடுத்தவங்கள தான் நம்ம காரணம் காட்டுறோமே தவிர, நமக்கு வந்து உழைச்சி சாப்பிட்டு நம்மளோட இதை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரமாட்டுது. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் அடுத்தவங்களே இது பண்ணி இல்லாமல் அவங்கவுங்க லைஃப் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டம் யாருக்கு தாங்க இல்லை, எல்லோரும் தாங்க கஷ்டப்பட்டுட்ருக்கோம். என்ன சொல்கிறீங்க?
ஆனால் அது நிறைய பேருக்கு புரிஞ்சிக்க மாட்றாங்க. எப்போ பாரு கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிருச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. லைஃப்னால் என்னன்னே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. சும்மா வெறும் லவ்வை மட்டுமே ஒரு இதாக வச்சுக்கிட்டு, லவ்வை மட்டுமே ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு, லவ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. லைஃப்பில் நிறையா விஷயம் இருக்குங்க. அதெல்லாம் நிறையா வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நானே நிறையா அடிபட்டு நிறையா லைஃப் ஆஃப் செருப்படிஸ் வாங்கிட்டு எல்லாத்தையும் கடைசியாக புரிஞ்சுக்கிட்டேன். இது சரி, அது வந்து லவ் மட்டுமே வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ நிறையா விஷயம் இருக்குது, பார்ப்போம், இன்னும் நிறையா பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் குட்டியாக. ஸோ நிறையா பேர் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ நம்ம இன்னும் நிறைய நல்ல கண்டென்ட்லாம் வேறு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ நான் வந்து போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து வியூஸே போகாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இது 200 தாண்டிடுச்சு. எனக்கு உண்மையாகவே ஹாப்பி ஆகிடுச்சு. நான் அதெல்லாம் வந்து 10-14 வியூஸ் தான் போகும்னு நினைக்கிற வீடியோஸ்லாம் நிறையா பேர் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பார்க்குறவங்களே சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் பெருசாகும். ஸோ நமக்கு வந்து நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ பார்க்குறீங்க நீங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போட போகிற நல்ல வீடியோலாம் இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ வந்து எல்லோரும் இதே மாதிரி போடுறேன்னு தப்பாக நினச்சி ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. நல்ல வீடியோஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் நமக்கு வந்து பங்கமாக வீடியோ போட போகிறோம். கோச்சிக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எப்போவும் ஒரு வைபோடு இருப்பேன். என் குரலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். என்னால் பேசக்கூட முடியல இதுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது. ஸோ நான் வந்து உடம்பு கொஞ்சம் எனக்கு சரியில்லைங்க. ரொம்ப என்னால் பேசக்கூட முடியல. குரல்லாம் அந்த தண்ணி மாற்றி குடித்தோமா, இந்த நம்ம ராமநாதபுரம் சொல்லிட்டு ஒரு ட்ராவல் விளாக் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நம்ம குரல் எல்லாமே மாறிடுச்சு, அந்த தண்ணி மாற்றி குடித்ததில். ஸோ நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால தான் ஃபன் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நல்லா கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்களேன், லெஃப்டில் அந்த பையனா பாப்பாவான்னு தெரில, அவங்க நல்லா உட்காந்துருக்காங்க. பட் அந்த குழந்தை வந்து தொங்கிக்கிட்டே போகுது. நான் அது உங்களுக்கு காட்டுறேன் இருங்கண்ணா. அந்த பக்கம் வண்டி வேறு 2 சைடும் வந்துட்டுருக்கு. பாவங்க அந்த குழந்தை. இருங்க காட்டுறேன் பாருங்களேன். லெஃப்டில் வந்துக்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். வண்டி வேறு வந்துக்கிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா நம்ம இப்போ வேறு லெஃப்ட்டில் வேறு உள்ளே போகணும். நம்ம இப்போ வந்து டிவிஎஸ் டோல்கேட் தாண்டி மன்னார்புரம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து கேகே நகருக்கு உள்ளே போகிறதுக்கு, ஆமாம் மன்னார்புரம் லெஃப்ட்டில் உள்ளே போகணும். நம்ம உள்ளே வந்துட்டுருக்கோம். இந்த தெரியுதா அந்த பைக்கில் போகிறாங்களே அந்த குழந்த, அவங்க பிடிச்சிருக்காங்க. ஒரு கையில் வந்து அது காரா ஏதோ பொம்மை ஏதோ வச்சுருக்குறாங்க. ஆமாம், கார் பொம்மை போல இருக்குது. அந்த குழந்தையும் பிடிச்சிக்கிட்டு அந்த பொம்மையும் பிடிச்சிக்கிட்டு, அது எவ்வளோ பெரிய ஒரு, எப்படி சொல்கிறது, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கான்ஃபிடெண்ட்டாக பிடிச்சிருக்காங்க பாருங்கள். அது ஒரு தாய் பாசங்கிறது அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ அவர் என்ன தான் இது பண்ணாலும் அவங்க விட மாட்டாங்க. எந்த பெற்றோரும் அவங்க பசங்களை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்போதே எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் பார்க்குற மாதிரியே இருக்குது. அவங்க பாருங்களேன், அந்த குழந்தைய அழகாக அவங்க பிடிச்சிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம வந்து அதை சொல்லலாம்னு பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் அந்த குழந்தைய கொஞ்சம் நல்லா உட்கார வச்சுருப்பாங்கன்ட்டு, அவங்க ஏதாவது தப்பாக நினச்சி நம்மக்கிட்ட சண்டைக்கு இது வந்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பொறுமையாக தான் போகிறாங்க அப்படிங்கிறனால. ஏன்னா அவர் வயசானவர் தான் ஓட்டுறாரு. ஸோ அவங்க பொறுமையாக தான் போகிறாங்க. அதனால் நான் ஒன்றும் அவங்க பெருசாக இது பண்ணிக்கல. வேகமாக போயிருந்தால் நான் போய் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், ஏன் இப்படி வேகமாக போகிறீங்கன்னு. ஸோ அவங்க பொறுமையாக தான் போனாங்க. அதனால் நான் வந்து விட்டுட்டேன். ஸோ நம்ம கேகே நகர் வரப்போகிற மக்களே, இதோ நம்ம வந்து இந்த ஆட்டோ கிராஸ் பண்ணி போயிடுவோம். கொஞ்சம் சைடு போட்டு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே பாருங்க, அது வந்து ஒரு டாஸ்மாக் பார் வண்டி போல் இருக்குது. அதில் ஒரு அண்ணன் தூங்கிக்கிட்டே போகிறாரா, உட்காந்துருக்காரா? அங்கே பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு?
ஆமாம், அந்த அண்ணன் கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்க தூங்கி தூங்கி விழுகிறாருங்க. பாவங்க அந்த மனுஷன். ஆம்பளைங்க லைஃப்லாம் இப்படி தாங்க, கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பாவம் உட்காந்த இடத்துல தூங்குறாப்புல. என்ன பண்ணுறது, ஆம்பளைங்க தலையெழுத்து அப்படி. ஆம்பளை மாமா அந்த மாதிரி தாங்க நம்ம தலையெழுத்து. என்ன பண்ணுறது, எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கோம். இப்போ நான் தான் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஏன்னா உங்கள்கிட்ட எப்போவுமே ஃபன்னாக பேசுவேன். ஸோ அன்றைக்கி ஒன்றும் வைப் பண்ணவே முடியல. அதுதான் எனக்கு ஒரு இதாக இருக்குது. உங்கள்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு வருவேன், இன்றைக்கி ஒரு ஃபன்னும் பண்ண முடியல. இன்றைக்கி வீடியோவும் சரி ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எடுப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு, குட்டி வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் வெளியில் வந்தோம். சின்ன ரைடாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எடுத்துருவோம் வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாதிரியாக தாங்க காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன வண்டியை குறுக்கனை போட்டி போட்டிருக்காப்புல தலைவர், அவர் பாட்டு ஜாலியாக குறுக்க போட்டு உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி. தலைவர் முடியை பார்த்தீங்களா, பயங்கரமாக வளர்த்துருக்காரு பங்கமாக. நமக்கும் இந்த மாதிரி தாங்க முடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் இருக்கிற ஹேர் ஃபாலே தாங்க முடியல. எவ்வளோ பெருசு வளர்த்தோம்னா சொட்டையாயிருவோமோன்னு வேறு பயமாக இருக்குது. நமக்கு வாழ்க்கையில் டவுன்ஃபாலோ வருதோ இல்லையா, ஹேர் ஃபால் நிறையா வருது. ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணுன்னு பார்த்துட்ருக்கேன், முடிய மாட்டுது. ஸோ யாராவது அதுக்கு தீர்வு இருந்தால் சொல்லுங்கள் மக்களே. இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால யாரை கேட்டாலும் ஒரு டவுட்டு தான், யாருக்குமே பதில் தெரிய மாட்டுது. ஸோ நான் வந்து ஒரு வழியாக நம்ம இறக்கி முடிச்சிட்டோம் மக்களே. நம்ம இப்போ வந்து ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஏன் அதை நான் காட்டலைனாக்கா, ட்ரே இறக்கிறத போய் உங்களுக்கு என்னங்க காட்டுறது, நானே எம்டி தான் இறக்கிட்டுருப்பேன். அதை போய் நான் உங்களுக்கு வந்து இப்போ என்னத்தை காட்ட சொல்கிறீங்க, அந்த வெறும் ட்ரேவை போய் என்னத்தை காட்டுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் அது உங்களுக்கு காட்டல. ஸோ அதை நம்ம வீடியோ எடுக்கலை, அதனால தான் நான் உங்களுக்கு ஏதாவது நல்ல இதாக எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ நாங்கள் ஒன்றும் இல்லை. அந்த சைடு தாங்க எஸ்கே அண்ணன் சிவகார்த்திகேயன் வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டுது. நம்ம விசாரிக்கணும். அவர் திருச்சியில் தான் அவர் சொந்த ஊராமா. அவர் இங்கே இருக்கும்போது எங்கே இருந்தார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த பக்கம் தான் வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு யாராவது விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா போய் ஒரு நாள் கண்டிப்பாக போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த வீடெலாம் வீடியோ எடுத்து போடணுன்னு பார்க்குறேன். ஆனால் யாருமே சொல்ல மாட்றாங்க, யாரை கேட்டாலும் தெரிலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கண்டுபிடிச்சி நம்ம போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நல்ல அவர் எங்கே இருந்தார் என்ன பண்ணுறாருன்னு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் எஸ்கே அண்ணா வீட்டை. ஆனால் அது இப்போ எங்கே இருக்குன்னே தெரியலையே, அதான பிரச்சனை. யாருக்காவது தெரிஞ்சால் கூட கேட்டு போயிடலாமே. அதோட என்ன அது ஒரே கூட்டமாக நிற்கிறாங்க. ரோடு கிராஸ் பண்ண போகிறாங்களா? போலாம் திரும்ப அவனைய எப்படி பாருங்க, எங்கே போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் இங்கே இருக்காங்க, நாட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்க இங்கேயும் நிற்கிறான் பாருங்க. நம்ம யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடுவோம். நமக்கு எதுக்கு வம்பு? நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கே நம்ம வந்து குப்பலாரி வச்சு ஆள்ற அளவுக்கு நமக்கு பிரச்சனை இருக்குது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். இன்னொரு விஷயங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏங்க எப்படி போகிறாரு, நம்ம செல்லு வேற ஹீட் ஆகி மறுபடியும் விஷன் கிராக்காக ஆரம்பிக்குது. எரர் அந்த இதாகுது தெரியும், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், திக்கி வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போதைக்கு. அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டுன்னு தெரிஞ்சுதாங்க. ஆனால் கிளைமேட் ஒன்றும் அப்படிலாம் வெயில் அடிக்கலைங்க. ஆனாலும் வந்து அந்த வண்டி ஹீட்டுக்கே வந்து நமக்கு அப்படியே கிராக்காக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், செல்லு ஓவராக திக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தாங்க பண்ணுது சமயத்தில். நான் அதுக்கு தான் கேமரா வாங்குகிற அளவுக்கு இப்போ நம்மள்கிட்ட வந்து நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசு ஆகலை. ஸோ நம்ம வந்து நம்ம சேனல் பெருசு ஆக அப்புறம் வாங்கிக்கலாம் கேமரா.
இப்போ நம்ம போடுற வீடியோவுக்கு நமக்கு நம்ம பார்க்குறவங்களே கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போதைக்கு வந்து கேமரா வாங்கலை. ஒரு வேளை நமக்கு டெவலப் ஆகுச்சுன்னா நல்ல இதாக வந்துச்சுன்னா நல்லா நம்ம சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சுனாக்கா நம்ம இது வாங்கிக்கலாம், கேமரா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்து ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். இந்த அண்ணன் ரொம்ப நேரமாக லெஃப்ட்டில் ஒரு பிக்கப் வருது பாருங்கள், நம்ம சைடு போட்டுறதுக்கே பார்த்துட்ருக்காரு. குறுக்கு வழி யூஸ் பண்ணலான்னு நம்ம விடக்கூடாது, அவருக்கு நம்ம வந்து இது பண்ணணும். பாருங்கள் இப்போ நம்ம வந்து மறைச்சாச்சு, அதாவது மறைச்சாச்சுன்னா நம்ம ட்ராக்கில் கரெக்டாக வந்தோம். அவங்க காருக்காரங்களும் அவங்களும் வழி விடல, நம்மளும் வழி விடல, அதுக்கு முன்னாடி போனவங்களும் வழி விடல. அதாவது குறுக்கு வழியில் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இப்போ எங்களை இந்த வண்டியை முந்தினா அந்த அடுத்த வண்டியில் போய் நிற்க போகிறீங்க, அந்த அடுத்த வண்டியில் போனீங்கன்னா அந்த போய் நிற்க போகிறீங்க. எல்லாேருக்கும் ஒரே வந்து எப்படி நார்மலாக இதே ஸ்பீடில் தான் போகுது. அது ஏன் இவ்வளோ அர்ஜென்ட் படுறாங்கன்னு தெரிய மாட்டுது. கரெக்டாக அவங்க ரூட்டில் வந்தால் நல்லாயிருக்கும். இவங்களை போய் முந்தி ஒரு 2 வண்டிக்கு முன்னாடி போய் நின்னாலும் அதே தான் நடக்க போகுது, 2 வண்டிக்கு பின்னாடி நின்னாலும் அதே தான் நடக்க போகுது. அது எதுக்கு அவங்களுக்கு இது பண்ணும்? அப்போ நான் ஏன் சைடு போட்டு வந்தேன்னா அவங்கள விடாமல் நான் அவங்கள சைடு போட்டு அணைச்சி கொண்டு வந்தேன்னா அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். இந்த மாதிரி குறுக்கு வழியில் வந்து அடுத்தவங்களை பின்னாடி திட்டு முன்னாடி வந்தாலும் அதே தான். இப்போ எனக்கு அவர் பார்த்திங்கன்னா எனக்கு 2 வண்டிக்கு பின்னாடி வந்துட்டுருக்காரு. என்னையை விட்டு அடுத்த ஒரு வண்டியை விட்டு அதுக்கும் அடுத்த வண்டியை விட்டு அதுக்கும் அடுத்த வண்டிக்கு பின்னாடி வந்துட்டுருக்காரு. இப்போ தெரியும்ல உங்களுக்கு. அதுக்கு தான் சொல்கிறது, ப்ராப்பராக வந்தால் ப்ராப்பராக நல்லா நீட்டாக போயிடலாம். இந்த மாதிரி தான் பண்ணி சில பேர் வந்து டிராஃபிக் ஆகுறது, இடிச்சிடுறது, சின்னதாக ஒரு கிராக் ஆகிடுறது, அதாகிடுது இதாகிடுது, பிரச்சனை வர்றது. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் டிரைவர்ஸாக இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ அவங்களுக்காண்டி ஒரு வேண்டுகோள். இப்போ நம்ம எதுக்கிட்ட போயிட்டுருக்குன்னா திரும்பவும் நம்ம வரக்குள்ளே ஃபஸ்ட்டில் ஒரு காவேரி பாலம் காட்டணும் பார்த்தீங்களா, அதே காவேரி பாலம் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம திரும்ப ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஏன் வந்து நான் இந்த வீடியோ போட்டுருவேன்னா லாங் ட்ரிப் எதுவுமே நமக்கு இப்போதைக்கு இல்லை, எந்த டெலிவரியும் கொடுக்கல. 2-3 நாளாக எனக்கு எங்கேயும் வெளியிலையும் ட்ராவல் இல்லை. ஸோ உடம்பு வேறு சரியில்லை. நான் எப்போவுமே வைபோட ஆரம்பிப்பேன், இன்றைக்கி வாய்ஸ் ஒரு டல்லோடு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து பேசக்கூட முடியாமல் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம நல்லா வைப்பு பண்ணுவோம், கவலைப்படணும்னா ஃபன் இருக்குது, நல்லா ஜாலியாக முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நல்லாயிருக்கும், நல்லா கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ நான் வந்து வெறும் ரோட்டை மட்டுமே காட்டாமல் புதுசாக நான் வந்து ஒரு முயற்சி பண்ணணுன்னு பார்த்துட்ருக்கேன். ஐடியாலாம் ரெடி. ஸோ நான் வந்து ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியாது யூடியூப் சேனலில், ஏன்னா அது வந்து வேறு ஒருத்தவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நான் அது வந்து பார்ப்போம், பண்ணும்போது தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது சில விஷயங்கள். ஓப்பனாக சொல்லிட்டோம்னா அது வந்து வேறு யாராவது செஞ்சுருவாங்க. ஸோ நம்ம சேனல் வந்து கொஞ்சம் மறுபடியும் அதான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ தான் கொஞ்சம் பெருசாக ஏதாச்சும் முயற்சி பண்ணலாம். விபத்து பகுதியே இப்படி வளைஞ்சிக்கிட்டு விபத்து பகுதி மாதிரி இருக்கு. அந்த விபத்து பகுதின்னு ஒரு போர்டு பார்த்துருப்பீங்க, அந்த போர்டே விபத்தான மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல பாருங்கள் வண்டிக்காரங்க. அதை கூட விட்டு வைக்காமல் தட்டிட்டாங்க பாருங்கள். ரொம்ப நேரமாக அந்த ஓம்னியூலேருந்து ஒருத்தங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது, அந்த தலை மட்டும் அசைறது தெரியும். யாருன்னு தான் தெரிலங்க, நம்மளை பார்த்துட்ருக்காங்க குறுகுறுன்னு உள்ளேருந்து. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப க்ளோஸாக காட்டுறேன் பாருங்கள். அந்த பக்கத்து உள்ளே இருக்காங்க அவங்க. அந்த பக்கம் தலை அசையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த பக்கம் தான் சீட்டு, இந்த பக்கம் தான் இருக்கும், அப்படி தான் உட்காந்தாகணும். இருந்தாலும் அப்போ நம்ம வண்டியை பார்த்துட்டே வராங்க, ஏன்னா பின்னாடி நம்ம வந்துட்டுருக்கனால. ஸோ நம்ம போயிட்டு இப்போ யூட்டன் போடணுங்க. யூட்டன் போட்டு நம்ம வந்து சர்வீஸ் ரோட்டில் ஏறி போகணும் நம்ம ஆஃபீஸுக்கு. இங்கே ஒரு பூத் ஒன்று இருக்கும் பாருங்கள், இந்த இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து இவங்க சேஃப்டிக்கு பார்த்துக்கிறதுக்காக இருக்காங்க. இங்கே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இவங்க தான் டிராஃபிக் கிளியர் பண்ணி விடுறது. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம யூட்டன் போட்டாச்சு. யூட்டன் போட்டு அங்கே ஒரு யூட்டன் போட்டு ரைட்டில் கட் பண்ணி நம்மளோட சர்வீஸ் பிடிச்சிட வேண்டியதான். ஸோ அந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், நீங்களும் ஏதாச்சும் பண்ணணும். ஸோ நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரியாக நான் வந்து பேச முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைமு நல்லா வீடியோ கொடுக்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல மாதிரியாக கொடுப்போம்.
நான் மட்டும் தான் பேசுவேன். ஸோ பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்படி தான் எல்லாம் ஆப்போசிட்டில் வருவாங்க, அதை பற்றி நான் இங்கே கண்டுக்காதீங்க. சரி, ஓகே, பாய்.